அன்பின் இனிய உறவுகளே, வணக்கம். இது உங்கள் கவிநிலவு எஃப்எம். நான் உங்கள் அன்பு நண்பன், கோவாவில் இருந்து வெங்கட். நேர்களே, இன்று உலக தம்பதியர் தினத்தை முன்னிட்டு அன்பு நிறைந்த ஒரு சிறப்பு கவிதையுடன் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், கவிதைக்குள் பயணிக்கலாம். வாழ்க்கை என்ற புத்தகத்தில் அழகான அத்தியாயம் தம்பதியர் வாழ்க்கை. காதலால் தொடங்கும் பயணம், புரிதலால் தொடரும் உறவு, விட்டுக் கொடுத்தலால் நிலைக்கும் பந்தம். ஒரு பெண் தன் கனவுகளை மறந்து குடும்பத்தை கனவாக மாற்றுகிறார். ஒரு ஆண் தன் கஷ்டங்களை மறைத்து குடும்பத்தின் சிரிப்புக்காக வாழ்கிறான். இதுதான் தம்பதியர் வாழ்க்கையின் அமைதியான காதல். நான் இருக்கிறேன் என்ற ஒரு வார்த்தை 1000 ஆறுதல்களை தருகிறது. கண்ணீரை மறைத்து சிரிக்க வைக்கும் உறவு, வலிகளை பகிர்ந்து வாழ்க்கையை இலகுவாக்கும் பந்தம். சில அன்புகள் வெளியில் தெரியாது, ஆனால் அவை இதயத்தில் ஆழமாக இருக்கும். காலை காஃபியில் இருக்கும் அக்கறை, இரவு தூக்கத்தில் இருக்கும் கவலை, உடம்பு சரியில்லாத போது அருகில் அமர்ந்து பார்த்து கொள்ளும் பாசம். இதுவே உண்மையான காதல். கணவன் மனைவி உறவு என்பது வார்த்தைகளால் வாழ்வது அல்ல, புரிதலால் உயிர் பெறும் உறவு. சண்டைகள் வரும், மௌனங்கள் நீளும், ஆனால் அன்பு மட்டும் குறையாது. சாப்பிட்டியா என்ற கேள்வியில் காதல் இருக்கும். பத்திரமாக போய் வா என்ற வார்த்தையில் உயிர் இருக்கும். வயது கூடும்போது அழகு மாறலாம், ஆனால் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரிக்கும் மனசு மாறக்கூடாது. முதிய வயதில் கூட கைப்பிடித்து நடப்பது, மருந்தை மறக்காமல் கொடுப்பது, சின்ன சின்ன விஷயங்களுக்கு சண்டை போடுவது, இதுவே வாழ்க்கையின் அழகான தருணங்கள். தம்பதியர் உறவு என்பது ஒரே வீட்டில் வாழ்வது அல்ல, ஒரே இதயத்தில் வாழ்வது. விட்டுக் கொடுத்தல் இருக்கும் இடத்தில் அன்பு வளரும், புரிதல் இருக்கும் இடத்தில் உறவு நிலைக்கும். இறைவன் கொடுத்த அழகான பரிசு நல்ல துணை வாழ்க்கை. இன்பத்திலும் துன்பத்திலும் ஒரே பாதையில் கைவிடாமல் பயணிக்கும் அனைத்து தம்பதிகளுக்கும் உலக தம்பதியர் தின நல்வாழ்த்துக்கள். உன் அருகில் வாழும் ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கையின் அழகான கவிதை. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி. மேலும் மற்றொரு நிகழ்ச்சியில் வாய்ப்பளித்த அன்பு நிகழ்ச்சி தொகுப்பாளர் திரு அல்போன்ஸ் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது உங்கள் கவிநிலவு எஃப்எம். இணையத்திலிருந்து இதயம் வரை உங்கள் மனதை வருடிச் செல்லும். மீண்டும் மற்றொரு சந்தர்ப்பத்தில் இணைவோம் நேயர்களே. அன்பு கூறி விடைபெறுவது வெங்கட், கோவாவிலிருந்து.